இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு குறித்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போது இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15, 2026 இன்னைக்கு மீடியாவுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை அறிவிக்க இருக்காங்க. இதற்காக எல்லா பத்திரிகைகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. சண்டே மார்ச் 15, 2026 இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா, நியூ டெல்லியில் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதனால் எல்லா மீடியா பிரதிநிதிகளும் மாலை 3:30 மணிக்கு வர சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் இந்த 5 மாநிலத்துக்கும் முதல் கட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த தேதியில் தேர்தல் நடக்க போகுது என்று. ஒருவேளை இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் இன்று முதல் சில முக்கிய விதிமுறைகள் அமலுக்கு வரும். அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா, புதிய அரசு திட்டங்களுக்கு தடை. அதாவது புது திட்டங்களை அறிவிக்கவோ புதிய சலுகைகளை வழங்கவோ முடியாது. புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, திறப்பு விழா நடத்துவது இவைகளுக்கும் தடை விதிக்கப்படும். அரசின் பணத்தை பயன்படுத்தி பத்திரிகைகள் மற்றும் டிவிகளில் அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தக்கூடாது. அடுத்தது, அரசு வாகனங்கள், அரசு விருந்தினர் மாளிகைகள், அரசு பணம் இவைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அதேபோல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் நேரடியாக தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் வந்துவிடுவார்கள். மேலும் தேர்தல் ஆணையம் அனுமதி இல்லாமல் எந்த அதிகாரியையும் இடமாற்றம் செய்யவோ பதவி உயர்வு வழங்கவோ முடியாது. அடுத்தது, பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். வாக்காளர்களுக்கு பணம், மது, பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க இந்த குழுக்கள் தீவிரமாக கண்காணிப்பார்கள். அதேபோல் ரூபாய் 50,000க்கு மேலே ரொக்கமாக எடுத்து செல்லும் போது சரியான ஆவணங்களை இருக்க வேண்டும். ஆவணங்கள் இல்லாமல் பிடிபட்டால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். அதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அரசியல் சுவரொட்டிகள் அரசு இடங்களில் இருந்து அகற்றப்படும். அதேபோல் பொதுக்கூட்டங்கள் நடத்த ஒலிபெருக்கி பயன்படுத்த காவல்துறை அனுமதி கட்டாயம். ஜாதி அல்லது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பிரச்சாரம் செய்யவும் கூடாது. ஸோ இதுதான் இப்போதைய முக்கிய தகவல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.